அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் மூலிமா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட்டு இது மூணுமே போயிட்டுருக்கு. கிளாஸஸ் மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டட் கிளாஸ் கூட இருக்குது, எப்போனாலே நீங்கள் பார்த்துக்கலாம். 2 டைம் 3 டைம் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் இருக்கிற 7 டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து மீது 6 டாப்பிக்கு மெட்டீரியல் ப்ளஸ்ஸு அதுக்கான டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. விருப்பப்படுறவங்க எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம், ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். மாடர்ன் இந்தியாவில் மிக மிக முக்கியமான டாப்பிக்கு இது. ஓகேங்களா? ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. ஓகே, சரி, இப்போ அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் நம்ம எழுத பாருங்கள். எப்படி? இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு புரட்சிகரமான அரசியல் இயக்கமாகும். ஓகேங்களா? 1885 உருவானது. இப்போ வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அந்த கட்சி ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்திய மக்களின் அரசியல் விழிப்புணர்வை எழுப்பி சுதந்திர போராட்டத்தின் அடித்தளத்தை அமைத்தது. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு சிந்தனை மற்றும் புரட்சியாகும். சரி, அதுக்கடுத்து தான் நம்ம அதனுடைய ஆரிஜின் எழுதுறோங்க. ஆரிஜின் ஆஃப் ஐஎன்சி. ஓகே, எந்த டேட்னா டிசம்பர் 28, 1885 பம்பாயில் ஒரு 72 உறுப்பினர்கள் உட்பட இது ஃபஸ்ட்டு மீட்டிங்கு நடந்துச்சு. ஓகேங்களா? இதனுடைய யார் நிறுவனர்னால் ஏஓ ஹியூம் என்ற ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி. முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்றது நாம் எல்லாருமே அடிக்கடி படிச்சிருக்கோங்க. ஓகே, பிரிட்டிஷ் அதிகாரி தொடங்கிய இயக்கம் தான், ஆனால் அதை இந்தியர்களின் சுதந்திர புரட்சியாக இது மாற்றியது அப்படின்னு. சரி, மிக முக்கியமான இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா இந்த பாயிண்ட்டுங்க தான். நாம் இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பிரிட்டிஷ் அரசுக்கு இந்திய மக்களுக்கு இடையில் உரையாடல் அப்படின்றது என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருதல், இந்திய பிரச்சனைகளுக்காக சட்டப்பூர்வமாக முன்வைப்பது, தேசிய ஒற்றுமை சகோதரத்தை வளர்த்தல், இந்தியர்களை ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை. இது இல்லாமல் சில இருக்குது. என்னன்னு பார்த்தீங்களா, சிவில் சர்வீஸில் வயதை குறைக்கிறது, வரி குறைப்பு, இராணுவத்திற்கு அதிகமான செலவு செய்கிறது. இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. ஓகேங்களா? இந்தியர்கள் ஐசிஎஸ்சி எக்ஸாமில் வயதை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறது. ரெண்டாவது இந்தியர்களே அதிகமாக பங்கேற்கிறது, அது அவங்க குறைச்சிட்டு இருந்தாங்க. ஏஜை ஒரு கடைசியாக பார்த்திங்களா 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எழுத முடியுன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் லண்டனில் மட்டுமே எக்ஸாம் நடந்துச்சு. இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி போய் எழுத முடியும்? அவ்வளோ வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் முடியும் அப்படின்றது. மூன்றாவது வரி அதிகமாக இருந்துச்சு. நானாவது அந்நிய பொருட்களை அதிகமாக நாம் பயன்படுத்துகிறேங்க. அது குறைக்கணும், சுதேச பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டு. இது இல்லாமல் இராணுவத்துக்கு மிக அதிகப்படியாக செலவு செஞ்சாங்க. ஓகேங்களா? மக்களுக்கான நலத்திட்டம் இது எல்லாத்தையும் மாற்றினா தான் இந்த கோரிக்கைகளை இதுவுமே வரும். சரிங்களா? சரி, பேஸ் ஆஃப் காங்கிரஸ் மூமெண்ட் அப்படின்னா மிதவாதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, மாடரேட் ஃபேஸ் அப்படின்ட்டு. இதனுடைய மிக முக்கியமான கோபாலகிருஷ்ணன் கோகலே தான். ஓகேங்களா? மிதவாத காலம். தீவிரவாத காலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்களா யாருன்னா திலகர் அப்படின்றது. மிதவாதிகள் அப்படின்றது யாருன்னா பாருங்கள், தாதாபாய் நௌரோஜி, கோகலே, மேத்தா, இவங்கெல்லாம். இது 3 Ps அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வழிமுறைகள் பார்த்திங்களா, ப்ரேயர், பெட்டிஷன் அப்படின்றது. ஓகேங்களா? அப்படின்னு மனு கொடுக்கறது, ஐயா இதை கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறது, விவாதம். இதே தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பட் தீவிரவாத அந்த இது பார்த்திங்களா அவங்க ஏதாவது ஒன்று சண்டை பிடிச்சாவது நம்ம வாங்கணும் அப்படின்றது. ஓகே, தாதாபாய் நௌரோஜினுடைய ஒரு நூல் ட்ரெயின் தியரியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமாக பிரிட்டிஷ்க்கு போனது வெளிச்சம் போட்டு காட்டியது. தீவிரவாதிகள் காலம் அப்படின்றது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பேஸ்ட் அப்படின்றது. மிக முக்கியமானவர் திலகர். அதே போல் 3 பால், லால், பால்னுவாங்க. திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால். ஓகேங்களா? இவங்க எல்லாருடைய பர்சனை ஒவ்வொருத்தரை பற்றி டீட்டெயிலாக நம்மளுடைய மெட்டீரியலில் இருக்கும். ஓகேங்களா? இவரே ஒரு 20 மார்க்கில் கேட்டால் எழுதுகிற அளவுக்கு லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், இதே போல் ஒரு 15 தலைவர்களை உங்களுக்கு குறிப்பிட்டு கொடுத்துருவோம். வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாரதியார், ராஜாஜி,
மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு. ஸோ இது எல்லாம் இருக்கான். விருப்பப்படுறவங்க மெட்டீரியல் வேணுன்றவங்க வாங்கிக்காங்க. வங்கப்பிரிவுக்கு எதிராக சுதேசி மற்றும் புறக்கணிப்பு இயக்கத்தை இவங்க மிக முக்கியமாக சொன்னாங்க. சரி, அதுக்கடுத்த மேஜராக பார்த்திங்களா நம்ம காந்தியை லீடராக எடுத்து பண்ணது தான். ஓகேங்களா. காந்தி 1915 இந்தியாவுக்கு வராரு. இவருடைய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 போராட்டங்களை செய்வார். இவருடைய லீடர்ஷிப் தான் இந்தியாவை முழுவதுமாக ஏற்றுக்கும். மிகப்பெரிய போராட்டங்கள் 3 பண்ணுவார். நான் கோஆப்ரேஷன், சிவில் டிசொபீடியன்ட், குயிட் இண்டியா மூவ்மெண்ட். ஸோ இப்போ மாடர்ன் இந்தியாவில் இந்த 3 இயக்கங்களே தனித்தனி நீங்கள் ஒரு 25 மார்க் ஒரு 4 பேஜ் அளவுக்கு சம்டைம்ஸ் 50 மார்க்கே கூட கேட்கலாம். அது மாதிரி நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா. நம்மளுடைய மெட்டீரியலில் இது டீட்டெயிலாக இருக்கும். நேரு, பட்டேல், ஆசாத், ராஜேந்திர பிரசாத் எல்லாம் இவரை பின்பற்றிய இது. சரி, ஐஎன்சியினுடைய முக்கியமான செஷன்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செஷன் பாம்பே, டபிள்யூசி பானர்ஜி. ஓகேங்களா. 1906 தாதாபாய் நவராஜ், சுவராஜ் என்ற 1914 முதல் பெண் தலைவர் காங்கிரஸ்னா அன்னி பெசன்ட் காங்கிரஸ் முஸ்லீமுக்கு இணைஞ்சதுன்றதோட ஒரு ஒப்பந்தம். ஓகேங்களா. 1906 கொஞ்சம் பிரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு பூர்ண சுவராஜ் தீர்மானம், சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்தது மகாத்மா காந்தி ஒரு டைம் 1924 பெல்காம் மாநாட்டில் தலைவராக இருப்பார். 1931 சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவராக இருப்பார் கராச்சி மாநாட்டில். ஓகேங்களா. அதே போல் நேதாஜி 39-40 2 முறை தலைவராக இருப்பார். ஹரிபுரா, திரிபுரில். பம்பாயில் 42 மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி அப்படின்னு ஒரு வெள்ளையினை வெளியேறிக்கு தீர்மானத்தை மிகப்பெரிய ஒரு மாநாடு தீர்மானத்தை கொண்டவர். ஸோ இம்பார்ட்டண்ட் ஐஎன்சி செஷன்ஸு நீங்கள் இதில் மென்ஷன். என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் ஃபைனலாக நம்மளுடைய சுதந்திரம் வாங்கினது எது மூலம் தான். அது மட்டும் இல்லாமல் அரசியல் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி தேசிய ஒற்றுமை, சமூக ஒருமைப்பாட்டை உருவாக்கியது, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பெரிய இயக்கங்களை வழிநடத்தியது, சுதந்திரத்துக்கு பின் ஜனநாயக அடித்தளத்தை அமைத்தது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஓகே. கன்க்ளூஷன். இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, அது இந்தியர்களின் சுயமரியாதை, ஒற்றுமை மற்றும் சுதந்திரத்தின் சின்னம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே போல் தான் இருக்குது பாருங்கள். ஹெட்டிங்கு ஹாரிஜன், அப்ஜெக்டிவ்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ். ஓகேங்களா. இன்ட்ரொடக்ஷன் எழுதுறங்க அது. ஸோ இட் இஸ் நாட் பார்ட்டி, நேஷ்னல் அவேக்கிங். ஓகேங்களா. ஆரிஜன் December 28 பாம்பே, ஹேவோ ஹியூமோ, உமேஷ் சந்திர பானர்ஜி ஃபஸ்ட் பிரசிடென்ட்டு. ஓகே. அப்ஜெக்டிவ்ஸ் பொலிட்டிக்கல் அவேர்னஸ், பிரிட்ஜ் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் பீப்புளுக்கு, டிமாண்ட் கான்ஸ்டியூஷன், யூனிட்டி அண்ட் பிரதர்ஹுட், கிரேட்டர் பார்ட்டிசிபெண்ட் இன் கவர்னன்ஸு. ஓகே. ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ் மூமெண்ட்டு. ஸோ மாடரேட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, காந்தியனர். இது 3மே எழுதணும். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி எழுதுங்க. 50 மார்க் கொஷின் அப்படின்னா இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். இதுதான் நமக்கு மெயின் கண்டென்ட்டு. மீதி அந்த இன்ட்ரொடக்ஷன், ஆரிஜின், அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு பேஜாகவும், ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன அவேர்னஸ் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பேஜில் எழுதிட்டுங்களா கிட்டத்தட்ட நமக்கு 5 பேஜ் அழகாக வந்துடும். அப்போ ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்க வாய்ப்பு அப்படி. ஸோ இம்பார்ட்டன்ட் செஷன்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, ஃபைனலாக கன்க்ளூஷன் எழுதி நாம் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. சரி, நம்ம கிளாஸு மெட்டீரியல் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ எவரி